ஹலோ மக்களை, துளசி வெற்றி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். அஞ்சலி தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட மகேஷும் அந்த இடத்துக்கே வராங்க. அங்கே நம்ம முருகன் அம்மாவை அஞ்சலி காப்பாற்றிட்டு இருக்காங்க. மகேஷும் வந்து, என்ன அஞ்சலி, என்கிட்டயே நீ இப்படி நடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அஞ்சலியும் ஒரு கட்டத்தில் அவங்க போட்ட தாலி செயினை எடுத்து அப்படியே மகேஷ்க்கு மூஞ்சிலே எரிஞ்சு, இனிமே நீயும் உன்னோட உறவும் எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறாங்க. அப்பாவோட நிலைமைக்கு நீ தான் காரணம் சொல்லவும் மகேஷ் எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மகேஷ்க்கும் எல்லா உண்மையும் தெரிய வருது. அஞ்சலி உயிரோடு தான் இருக்காளா, அப்போ இத்தனை நாளாட்டு ஏன் கூட மதியாட்டு நடிச்சிட்டு இருந்தது அஞ்சலியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஆனால் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, யாராவது இங்கே முருகன் அம்மாவை காப்பாற்ற வந்தால் அவங்கள அப்படியே போட்டு தள்ளிடுங்கன்னு சொல்லிட்டு ரவுடிங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. உடனே நம்ம மகேஷ் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. நம்ம அஞ்சலிடா அந்த அஞ்சலியை போட்டு தள்ளிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் அவங்க எடுக்கிற மாதிரி இல்லை. இன்னொரு பக்கம் நம்ம ரெங்கம்மாள் பாட்டிக்கே நினைவு திரும்பிடுது. அப்படியே லக்ஷ்மி கிட்ட ரெங்கம்மாள் பாட்டி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. லக்ஷ்மியை நம்ம துளசி கிட்ட ஃபோன் பண்ணி, துளசி பாட்டிக்கு நினைவு திரும்பிட்டு ஆனால் ஒரு அதிர்ச்சியான உண்மையை என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெங்கம்மாள் பாட்டி சொன்னதை துளசி கிட்ட சொல்லவும் துளசியும் சொல்கிறாங்க, ஆமாம்மா எனக்கு ஏற்கனவே இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லவும் நம்ம லக்ஷ்மியும் பயங்கரமாக பதட்டாயிடுறாங்க. என்ன சொல்கிற துளசி, இதெல்லாம் என்கிட்ட ஏன் முதல்ல சொல்லலை அப்படின்னு கேட்கும்போது, அப்படி அஞ்சலி இப்போ எங்கே அப்படின்னு விசாரிக்கவும் துளசி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. துளசி லக்ஷ்மி கிட்ட வந்து, இல்லைம்மா அந்த மகேஷ் ஒரு அம்மாவை அடைச்சி வச்சுருந்தான், அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காண்டி தான் அஞ்சலி போயிருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. லக்ஷ்மியும் சரி நீ உடனே அவள் இருக்கக்கூடிய இடத்த எனக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அஞ்சலிக்கு நம்ம துளசியும் ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவங்க ஃபோன் எடுத்தது மாதிரி இல்லை. ரொம்பவே பதட்டான துளசியும் கண்டிப்பாக அஞ்சலி ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டா எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் அதிகாரிகள்கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த லொக்கேஷனையும் அனுப்பி வச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். மகேஷும் அஞ்சலி கிட்ட வந்து அப்படியே கிளாப் பண்ணிட்டு, என்ன மாதிரி நடிச்சிட்ட அஞ்சலி, என்னையே நீ எப்படி ஏமாத்திட்டல, எதுக்கு அஞ்சலி இந்த மாதிரி பண்ண, நீ இல்லைன்னு சொன்ன உடனே நான் எவ்வளோ பதட்டாகனேன்னு உனக்கு தெரியுமா, இப்போ உயிரோட இருக்குன்னு தெரிஞ்ச ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அஞ்சலி, இனிமே நீயும் நம்ம குழந்தையும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட ஆஞ்சலியும், என்ன பேசுற நீ, நானே உங்களோட வாழ ரெடியாக இல்லாத போது என்னோட குழந்தை உன்னை பார்த்து வளரணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அஞ்சலி சரியாக கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு இருந்தா நம்ம மகேஷும், இந்த மாதிரிலாம் சொல்லாத அஞ்சலி, நீனா எனக்கு உயிர், நீ இல்லைன்னு தெரிஞ்சோடனே நான் எப்படி பதறி போனேன்னு தெரியுமா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசாத, நம்ம 2 பேரும் சேர்ந்து நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு டென்ஷனான அஞ்சலியும், என்ன சொல்கிற மகேஷ், என்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணமான உன் கூட நான் எப்படி நீ வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி அவங்க கழுத்தில் இருந்த தாலி செயினை அப்படியே மகேஷோட மேலே தூக்கி எறிகிறாங்க. இதை கொஞ்சம் கூட மகேஷும் எதிர்பார்க்கல. நீ தான் என்னோட அப்பாவோட நிலைமைக்கு காரணம்னு எனக்கு நல்லாவே தெரியும் மகேஷ், என்னோட குடும்பம் உனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு, அவங்கள ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலியும் மகேஷுக்கிட்ட கேட்கவும் மகேஷும் அஞ்சலியை சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. அஞ்சலி சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை, இனிமேலும் உன்னை நான் மன்னிச்சு விடுற மாதிரி இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகன் அம்மாவோட எல்லா கயிறையும் அவுத்துட்டு அவங்க அம்மாவை அப்படியே காப்பாற்றிட்டு வராங்க. அந்த சமயத்தில் மகேஷும், இதுக்கு மேலே இருந்தால் சரி வராதா, அஞ்சலி இப்படி பண்ணாதா அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அதிகாரிகளும் வந்துடுறாங்க. அதிகாரிகளும் அப்படியே மகேஷை அப்படியே பிடிச்சு இழுத்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. மகேஷ் கொஞ்சம் கூட தாங்க முடியாமல், ஏன் அஞ்சலி இப்படி பண்ணுற, இப்படி செய்யாத, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா, கண்டிப்பாக உங்கள் அப்பா சாகலை அப்படிங்கிற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சியான அஞ்சலி, என்ன சொல்கிற நீ சொல்கிறத எதுவுமே நம்ப முடியாது, நீ உன்னை காப்பாற்றுறதுக்காண்டி என்ன இதுவும் சொல்லுவேன் இதுக்கு மேலேயும் சொல்லுவா அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம துளசி கொஞ்சம் குழம்பி போயிடுறாங்க. அஞ்சலி கிட்ட வந்து, என்ன துளசி, இங்கே வேற என்னெல்லாமோ நடக்குது, அப்பா உயிரோட தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லைக்கா இவனெல்லாம் நம்பவே முடியாது, நம்ம கண்ணால் அப்பாவை பார்க்கறது வரைக்கும் எந்த நம்பிக்கையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மி அப்படியே பதறி போய், அஞ்சலி நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையில் மாட்டிட்டல, நீ எதுக்கு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்ட, இந்த மகேஷ் எந்த மாதிரி நம்மகிட்ட நடிச்சிட்டான், ரொம்பவே நல்லவேன்னு நான் நம்பிட்டேன், இப்படி ஒரு வாழ்க்கையிலையா நீ வாழ்ந்துட்டு இருந்த அஞ்சலி அப்படின்னு கேட்கமா, அதுக்கு அஞ்சலியும், நீங்கள் எதுக்குமே வருத்தப்படாதுங்கம்மா, இப்போ தான் எல்லாமே சரியாயிட்டுல, இனி எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
லக்ஷ்மியும் துளசிக்கிட்ட வந்து, துளசி நீ கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லலைல்ல, இவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் வரைக்கும் வந்துட்டு இப்படி இருந்த பிறகும் நீ ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்கவும், துளசியும் இல்லைம்மா நீ ஏன் ஏற்கனவே அப்பா இல்லாத கவலையில் இருந்துட்டுருக்க, இந்த மாதிரிப்பட்ட நிலைமையில அஞ்சலிக்கு இப்படி வாழ்க்கை அமைச்சிட்டுன்னு உனக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் உடஞ்சி போயிடுவீங்க, அதனால தான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு நம்ம துளசியை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது முருகனோட அம்மாவை பார்க்குறாங்க நம்ம லக்ஷ்மியும், அப்படியே அசந்து போயிடுறாங்க. என்னது இது, அப்போ இத்தனை வருஷமாக இந்த மகேஷ் வந்து இந்த அம்மாவை தான் அடைச்சி வச்சிருந்தானா, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணா அப்படின்னு ரொம்பவே குழம்பி போயிடுறாங்க. முருகனோட அம்மாவை பார்த்த உடனே நம்ம லக்ஷ்மிக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆகுது. நல்லபடியாக முருகன் அம்மா கிடச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச போகும்போது அவங்க அம்மாவும் என்னோட பையன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கவும், லக்ஷ்மியும் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் லெட்டர் எங்களுக்கு கிடச்சிது, அது மட்டும் இல்லாமல் அந்த ஆசிரமத்துலேருந்து முருகனையும் நாங்கள் அப்படியே தத்து எடுத்துட்டோம், நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. முருகன் அம்மாவை எப்படியாவது அவங்க பையனை பார்க்க போகிற அந்த ஆசையில் இருந்துட்டுருக்காங்க. முருகன் அம்மா அப்படியே லக்ஷ்மியோட வீட்டுக்கு வந்த உடனே முருகன் இன்னொரு பக்கமாக அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. இதை கவனித்த லக்ஷ்மியும் முருகான்னு கூப்பிட்டுட்டு இருக்கவும் என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது நம்ம முருகன் அம்மாவை பார்த்த உடனே முருகன் அப்படியே அந்த இடத்துலயே கண் கலங்கி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். ஒரு வழியாக முருகன் அம்மாவும் சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம துளசி அஞ்சலி கிட்ட வந்து எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனில் இருந்து நீ வெளியில் வந்துட்ட அஞ்சலி, இனிமே அந்த மங்கேஷோட தொந்தரவு உன்கிட்ட இருக்கவே கூடாது, அவனை அதனால தான் அதிகாரிகள்கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அஞ்சலியும் துளசி கிட்ட வந்து இல்லைக்கா இதோட முடியாதுன்னு நினைக்கிறேன், அவனுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, அதனால் ஏதாவது பயன்படுத்தி வெளியில் வரதான் பார்ப்பான், அவன் வெளியில் வந்தவதான் எப்படி என்ன தான் பார்க்க வருவான் அப்படிங்கிற மாதிரி அஞ்சலி பேசுகிறாங்க. இதை கேட்ட துளசியும் நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், இதுக்கு என்ன தான் முடிவு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம துளசி கொஞ்சம் குழப்பமாகவே இருக்காங்க. என்ன அஞ்சலி, ஒரு சமயம் அப்பா உயிரோட தான் இருப்பாங்களா என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, எப்படியாவது அப்பாவை ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுக்கலாமா அஞ்சலி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அஞ்சலியும் நம்ம துளசிக்கிட்ட வந்து நீ சொல்கிறது எல்லாமே சரிதான், ஆனால் அப்பா இருந்தாங்கன்னா எப்படியும் நம்மளை தேடாமல் இருக்க மாட்டாங்கல்ல, அதுக்கப்புறமா எப்படி இன்னும் வராமல் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், முருகன் அம்மாவை இத்தனை வருஷமாட்டு மகேஷ் எப்படி அடைச்சி வச்சிருந்தானோ அதே மாதிரி அப்பாவே அடைச்சி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அஞ்சலி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம வெற்றியை துளசிக்கிட்ட வந்து என்ன மேடம் இவ்வளோ விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலைல்ல, மகேஷுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கா, மகேஷ் அவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம் எல்லாம் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றியை துளசிக்கிட்ட கேட்கவும், துளசியும் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெற்றியும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதுங்க மேடம், இனிமே இந்த மகேஷ் வெளியில் வராத மாதிரி நான் பார்த்துக்கலாம், நம்ம துளசியும் வெற்றிக்கிட்ட வந்து நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஏற்கனவே எங்கள் அப்பாவை ஒருக்கா தேடணும்ல, இன்னொருக்கா தேடி பார்க்குறதுல தப்பு இல்லையே, எனக்கு ஏதோ எங்கள் அப்பா உயிரோட தான் இருப்பாங்களோ அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துளசியும் சொல்லவும், வெற்றியும் நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல மேடம், கண்டிப்பாக மாமாவை கண்டுபிடிக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வெற்றி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதே டயலாக்கை விடுறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம வெற்றியும் துளசி அஞ்சலி சேர்ந்த மாதிரி சரியா சிவராமன் அப்பா உயிரோட தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் அவங்கள தேடக்கூடிய வேட்டையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.